अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके वीडियो चिकन पास्ता எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டிஃபரண்டான டேஸ்ட்ல நல்ல காரசாரமா சிம்பிளான ஈஸியா பண்ணக்கூடிய ரெசிபி இது வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் பாத்திரத்துல தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கலாம் இது ஒரு கப் சைஸ் பாத்தீங்கன்னா 4 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படினா நல்லா வெந்து வந்துரும் இப்போ இது கூடவே நமக்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கும்போது பாஸ்தா வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம வரும் இப்போ பாத்தீங்கன்னா பாஸ்தா நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம அதை வடிகட்டிட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா mix பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதல ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் நல்ல காரமா வேணும்னா நீங்க வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதல 3 வெங்காயம் அத பொடியா நறுக்கி அதையுமே சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து நான் 5 காஞ்ச மிளகாய் ஏற்கனவே தண்ணில வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் அத மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு 25 பல் பூண்டு இது 50 கிராம் அளவுக்கு இருக்கும் பூண்டு அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு இதல சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் அந்த பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு 1 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டீங்க அப்படினா நான் அந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா போய்டும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு அதையுமே சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்தீங்க அப்படினா நல்லா இருக்கும் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் மிக்ஸி ஜாரை அலசி லைட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டீங்க அப்படினா சீக்கிரமாவே அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா நமக்கு வந்து குக் ஆகி கிடைக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க சீக்கிரமா வதங்கி வந்துரும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதல மசாலா சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மிளகாய் வந்து அரைச்சு சேர்த்திருக்கோம் பச்சை மிளகாயும் போட்டுருக்கோம் அதனால உங்களுக்கு காரம் வேணும் அப்படினா நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் வந்து இதல 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து போன்லெஸ் பீஸா எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு அதில வந்து மிளகாய் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் போல மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த சிக்கன் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலா நீங்க வந்து மசாலா எதுவுமே சேர்க்காம வெறும் சிக்கன் மட்டும் சேர்த்துக்கலாம் அதாவது ஊற வைக்காம அப்படியே கூட சிக்கனை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேக்கும்போது மசாலா வந்து சிக்கன்ல வந்து நல்லா இருக்கும் நான் இதனால தான் மிளகாய் தூள் சேர்க்கல இது நீங்க வெறும் சிக்கன் சேர்க்கறீங்க அப்படினா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் போல குக் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்ல இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும் நல்லா சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா இதல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன் தக்காளி சாஸ் அதான் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல உங்ககிட்ட ஓரிகானோலாம் இருந்துச்சு அப்படினா நீங்க சேர்த்துக்கலாம் இன்னும் ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்க பாஸ்தா சேர்த்துக்கலாம் பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமும் அந்த மசாலா படுற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு 5 நிமிஷம் போல வச்சீங்க அப்படினா நல்லா வந்து குக் ஆகி அந்த மசாலா எல்லாமே பாஸ்தா கூட சேர்ந்து நல்லா டேஸ்டா இருக்கும் நமக்கு நம்ம சாப்பிடும்போது தனியா தெரியாம அந்த மசாலாவோட சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ கடைசியா இதல வந்து சீஸ் போடிங்க அப்படினா இன்னுமே நல்லா இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனா சீஸ் சேர்த்துக்கோங்க துருவிட்டு கடைசியா இதல வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம் அப்படினா சூப்பரான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கொடுத்துருங்க Thanks for watching